பெருமாள் கம். சார், என்ன விஷயம்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாம் மெடிக்கல் டேர்ம் சார், கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டாக்டர் ஃபரிதா கிட்ட கேட்கலாம். ஓகே சார். சார், சிஎம் கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்களா? we are ஆல்ரெடி லேட். அப்போ தான் டாக்டர் ஜான் சொன்னார் இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லலான்னு. அதை அவரோட பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி வாசுதேவன் நேரம் பார்த்து சொல்லிடுவார். சார், மிஸ்டர் வாசுதேவன் தவிர்த்து வேற யாருக்காச்சும் தெரியுமா? அது என்னென்னா, எனக்கு டிஜிபி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் ஜான், டாக்டர் ஜெய்சீலன், டாக்டர் ஃபரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் யூ. ஐ எம் சாரி ஏடிஜிபி, பீட்டருக்கும் தெரியும். ஓ, எது கேட்குறீங்க? இனி யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ வரைக்கும் தெரிஞ்சவங்களே அதிகம். தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். வாட்? சிஎம் கிட்டே சொல்ல வேணாம். ஓய், காரணம் இருக்கு சார். என்ன காரணம் பெருமாள்? நிறைய காரணம் இருக்கு சார். அதுல முக்கியமான காரணம், கட்சிக்குள்ளேயே சிஎம்க்கு எதனா பிரச்சனை இருக்கலாம். சிஎம்க்கும் கட்சி ஆளுங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பீட்டர் ப்ளீஸ், யூ மே கண்டினியூ. டு பி ஃப்ராங்க், கொலை முயற்சி தான் நடந்திருக்கு. சிஎம்க்கு தெரிஞ்சா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். அவங்கள தவிர்க்க முடியாது. ஏதாச்சும் பிரீஃபிங் நடுவில் யாராச்சும் ஒரு ரிப்போர்ட்டர் கொலை முயற்சிக்கு பின்னாடி யாருன்னு சிஎம் கிட்ட கேட்டா, என்னோட எதிரிங்க யாருன்னு நான் வேற சொல்லணுமான விளையாட்டுக்கு திருப்பி வர அவர் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. மன்னிச்சிருங்க சார். அவர் அந்த மாதிரி பேசலன்னா கூட மீடியா இன்ஃபர்மேஷனை வாங்க பார்ப்பாங்க. அப்புறம் நாட்டில் ரத்த ஆறுதான் ஓடும். கட்சி தொண்டர்கள் ரோட்ல போராட்டம் தான் பண்ணுவாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை போலீஸால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சார். அதனால சொல்லாதீங்க. இனி யாருக்கும் தெரியக்கூடாது. தட் இன்க்ளூட்ஸ் தி சிஎம். சிஎம்க்கு தெரியட்டும், தெரியாம போகட்டும். ஆனா கட்சிக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. கட்சிக்கும் தெரியக்கூடாது. the least knows it, the less dangerous it is. அப்படின்னா கட்சிக்கும் தெரியக்கூடாது சார். the least knows it, the less dangerous it is. ஓ, இப்போ பெருமாள் சொன்ன விஷயம் உண்மைதான். வெரி கரெக்ட். ஓ, அவ்வளவு கரெக்டுன்னு எனக்கு தோணலை டாக்டர். வேண்டாம், கட்சிக்கு தெரிய வேண்டாம். கட்சியுமா? கட்சிக்கும். இந்த விசாரணையை எப்படி, எங்கே ஆரம்பிக்க போறீங்க? இருட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் சார். நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. எந்த கிளவும் இல்லாததால நம்ம இருட்டில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். பட்ட பகல்ல தேடினாலே ஒன்றும் கிடைக்காது. இதில் இருட்டில் தேடினா என்ன கிடைக்க போகுது? ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸை எப்போ எதிர்பார்க்கலாம்? சார், இந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச 3 மணி நேரம் 42 நிமிஷம் தான் ஆகுது. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டூ மச். ஐ நோ டென்ஷன் பெருமாள். முதல்ல ஒரு டென்ஷன் தான் இருந்துச்சு, எப்படி யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இன்னொரு டென்ஷனும் கூட வந்துருச்சு. இப்போ சிஎம் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லை சார், இன்னொரு டென்ஷனும் பாக்கி இருக்கு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொரு அட்டெம்ப்ட் கூட நடக்கலாம். என்னது? இன்னொரு அட்டெம்ப்டா? நடக்கணும்னு இங்க யாரும் ஆசைப்படல சார். ஆனா கவனமா இருக்கணும். we should be alert. எனக்கு ஏடிஜிபி பீட்டர் நினைச்சா தான் பயமா இருக்கு. உளறிடு வரணும்னு எல்லாத்தையும் மனசுல தான் வச்சுக்கிடணும். இருக்கிறது பத்தாதுன்னு இது வேற. அந்த ஆளை அவாய்ட் பண்ணிருக்கலாம். புரோட்டோகால். எனக்கு ஒரு கால் வந்தப்ப இப்படி ஒரு ரகசியத்தை கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இனி என்ன ஆனாலும் அவரை கூப்பிடுற மாதிரி இல்லை. என்ன பெருமாள்? கூப்பிட்டாம இருக்க முடியாது சார். கூப்பிட்டா பிரச்சனை வரும் தான். ஆனா கூப்பிடலனாலும் பிரச்சனை வரும். ஏன்னா ஏடிஜிபி தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரே கருப்பாடா கூட இருக்கலாம். தலைவேதனை. காரியம் இல்லாத இவனை தூக்கி மண்டை கெட்டு. ஐ எம் ஏ பிளடி ஃபூல். அதை சம்சாரிச்சுட்டு காரியம் இல்ல. ஆயால் எடுத்து சூசிச்சிருக்கணும். டிப்ளமசி அதே வேண்டது. பெருமாள் நல்லா அழகா மலையாளம் பேசுறாரு. மலையாளம் மட்டுமா? பெருமாள், உங்களுக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும்? கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் மலையாளம், தோடா ஹிந்தி, a little bit of English, கொஞ்சம் தமிழ். பெருமாள், உங்களுக்கு எங்க சைடுல இருந்து என்ன சப்போர்ட் வேணும்? ஆஃபீஸ், ஸ்டாஃப், எனிதிங் யூ கேன் டிமாண்ட். சார், நோ ஆஃபீஸ், நோ ஸ்டாஃப். நான் எங்க இருக்கணும் அதான் என்னோட ஆஃபீஸ். இப்போ இதுதான் என்னோட ஆஃபீஸ். வண்டியில இருந்தா வண்டி, ரோட்ல இருந்தா ரோடு, குவார்டர்ஸ்ல இருந்தா குவார்டர்ஸ். எனக்கு யார்கிட்டயாவது ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நான் அவங்க இடத்துக்கு போய் அவங்களே பார்க்குறேன். என்னோட கேரக்டர் அப்படிதான் நான் சொல்ல வந்தேன். திமுறன்னு மட்டும் நினைச்சிடாதே. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் உங்களை கூப்பிட்டுவேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன், அட்வைஸ் கேட்கவும் செய்வேன். We do understand you, பெருமாள். தலைவரே, ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். என்ன சொல்லணுமோ சொல்லு. இங்கே கவர்மெண்ட்டும் நிறைய மந்திரிங்க இருந்தாலும் எல்லாமே கட்சி மூலமாக நடக்கும்னு தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் இப்போ இங்கே நடக்கிற நிறைய விஷயங்களும் முடிவுகளும்
கட்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற வேற எந்த விஷயத்திலையும் ஆசைப்படாத எங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க. தலைவரே, நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். சரி, நான் வரேன். ஆ? நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வந்து வண்டி எடுறா. பேர் என்னம்மா? ஆஷா. ரொம்ப நன்றி. நம்ம வெளியே போய் கொஞ்சம் நடக்கலாம். நீ போய் வேற வேலையை பாருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே என் கையை காலை பிடிச்சி வித்தை காட்டிட்டு இருந்த. முன்னாடி பண்ணது இன்டோர் எக்ஸசைஸ், அது பத்தாது, வாக்கிங்கும் வேணும். டாக்டர் ஜான் முக்கியமா சொல்லிருக்காரு டெய்லி வாக்கிங் போகணும்னு. ரொம்ப வேணாம், ஒரு 10 நிமிஷம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஆமா, நான் என்னையில இருந்து ஆபீஸ் போக ஆரம்பிக்கலாம். டாக்டர் ஜான் சொல்லிருக்காரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னு. என்னங்க, ஒரு டீ குடு. நானே பேசிக்கிறேன். பால் சேர்க்க வேண்டாம். எங்க போன? உன் ஆளே காணோம். இல்ல, நான் தினமும் வருவனே. என்ன? நேத்து மட்டும் வர முடியல. என்ன அதிகமாயிட்டே போகுது? ஆமா. ஹலோ, நான் இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? சொல்லுங்கண்ணா. ஹனுமார் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் இது தலைவருக்கு கொடுக்கலாமா? ஐயோ, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, கோல்டு வந்துடும். கோயில் பிரசாதம் கொஞ்சம் கொடுங்க, என்னோட ஆசைக்காக. தலைவருக்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கும் சொல்லாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் பாயசம் கொடுக்கறது வழக்கம் தான். அவர் விரும்பி சாப்பிடுவாரு. எதையும் கொடுங்க. ஐயோ, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அரவிந்த் அண்ணா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவர் மேல சந்தேகமே இல்லை. ஆனா அரவிந்த் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தை, சிஎம்க்கு பிரசாதம்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை வேற யாராவது கொடுத்திருந்த பிரசாதத்துல விஷம் இருந்திருந்தா? நைட் 2 மணிக்கு நான் எழுப்பேன். அலாரம் வச்சுக்கோ. சார். என்னடா ராத்திரி 2 மணிக்கா? முதலமைச்சர் கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணதுல இருந்து பேத்தாலஜிஸ்ட் உஷாக்கு தோணுன ஒரு சந்தேகம் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. மனுஷனை மரணத்துக்கு கொண்டு போற ஒரு விதமான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் இது. 2 நிமிஷத்துல ஒரு பறவையும் 15 நிமிஷத்துல ஒரு பன்னியையும் 1-2 மணி நேரத்துல ஒரு மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போற ஒரு கொராரி. இது கொராரியோ இல்ல ஹைலி டாக்ஸிக்கான காஸ்ட்ரிபீன்ஸ்ல இருந்து எடுக்கிற பாய்சன் ரைஸோ இல்ல C3H5M3O9 என்ற கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற நைட்ரோ கிளிசரோ சிஎம் உடம்புக்குள்ள இருக்கிற பாய்சனான்னு நம்ம முடிவெடுக்க நேஷனல் அனாலிட்டிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது ஒரு சாதாரண மரணம் எல்லாம் தெரியறப்போ
இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு நடந்த இந்த கொலை முயற்சி அசாசினேஷன் அட்டெம்ப்ட்னு எனக்கு சந்தேகம் வருது. ஆனா அந்த அசாசினேஷன் பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு க்ளூ கூட இன்னும் கண்டுபிடிக்கல. And still he is unknown. My briefing is done. பெருமாள் சொன்னது உண்மையான விஷயம்னா இந்த கேஸ் ரியலி வெரி சீரியஸ். ஆனா இந்த ஒன் மேன் ஆர்மி ஒருத்தரோட செயலை வச்சு இது முடிவுக்கு வரப்போறது இல்லை. 100 பேர் கொண்ட ஒரு போலீஸ் டீம், ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் வேணும் இந்த விசாரணைக்கு. எதுக்கு? எல்லாத்தையும் சொதப்புறதுக்கா? மரியாதை இல்லாமலாம் என்கிட்ட பேசக்கூடாது சார். உங்க தோள்பட்டையில இருக்கிற அதே முத்திரை தான் என் தோல்லையும் இருக்கு. அதனால அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. சாரி சார். This guy just impossible. Sorry, part of the job. சார். இல்ல சார், ஏடிஜிபி உள்ள இருக்கிற விஷயங்களை இப்போதான் வெளியே சொல்லியிருக்காரு. என்ன சார் பண்றது, பொறுத்துட்டு தான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் சார். ஷோ. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். சிஎம் வீட்டில் இருந்தாலும் செக்யூரிட்டி டைட் பண்ணணும் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நிறுத்து. ஸ்டாப். இதுக்கப்புறம் உள்ள போக முடியாது. உங்க பேர் என்ன? சுரேஷ். ரொம்ப நன்றி. சாரி, ஏன் வண்டியை உள்ள விடலன்னா செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. நான் போலாம் இல்லையா? போலாம். போங்க. நெல்லுங்க. இது என்ன புதுசா இருக்கு? செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரியாது. ஆ? ஐயோ டீச்சர், எனக்கு டீ வேண்டாமே. இந்த டீ உங்களுக்கு இல்ல, தலைவருக்கு. தலைவருக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சொன்னா தலைவர் கேட்டுருவாரா என்ன? அதுவும் சரிதான். இதை துற பார்க்கலாம். தலைவர் இதுல தான் குளிக்கணுமா? ஆமா, டாக்டர் தான் சொன்னாரு. எங்க ஒருத்தன் புதுசா வேலையில சேர்ந்தானே, அவனோட பேர் என்ன? யாரு? ஜோஸ் அண்ணாவா? ஜோஸ் அண்ணன். வந்த உடனே அண்ணன் ஆயிட்டானா? அவளை விட வயசுல பெரியவங்களே எப்படி கூப்பிடுவாங்க? ஓ, சரியா சொன்ன, ரொம்ப நல்லது. ஜோஸ் அண்ணன் எங்க போயிருக்காரு? அவரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஊரு பேரு தெரியாதவனை எதுக்காக வேலையில எடுத்திருக்காங்க? என்கிட்ட கேட்டா ஒருவேளை அப்பாக்கு தெரியலாம். என்னாச்சு? வழக்கம் போல இல்லாம இத்தனை கேள்வி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். கீழே போடியா, உன்னை நான் குருடுவேன். தலைவர் அட்டாக்ல படுத்திருக்காரு, நீங்க என்னடானா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க. இதே ரோட்ல எவனாவது பண்ண 500 ரூபா ஃபைன், அதுல 200 ரூபா நீ எடுத்துப்ப. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுவீங்களா? பாரியா, உன்னோட சீட்டை நான் கிழிக்கிறேன். தெரியாம பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார். இதுக்கப்புறம் நடக்காது. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் இங்க வா. உங்க பேர் என்ன? சதீஷ். ரொம்ப நன்றி. ஒரே மிரட்டல்ல விசிட்டர்ஸோட பேரு லிஸ்டும் கிடைச்சிருச்சு. ஒரு காப்பி தான் இருக்கு. போதும், இது போதும். சிஎம் நார்த்திகவாதியா இருந்தாலும் கோவில் பிரசாதம் சாப்பிடுவாரா? அவருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அப்போ பாயசம் இதெல்லாம் அவர் விரும்பி சாப்பிடுவாரு. கொஞ்சம் குறைவா தான் சாப்பிடுவாரு. சுகர், டயபிட்டிஸ். யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாரா? அப்படிலாம் இல்ல, தெரிஞ்சவங்க கொடுத்தா சாப்பிடுவாரு. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல, கிளம்பு.